நடவடிக்கைகளை சரி செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் உச்சத்தை தொடும் என்று சொல்லி வாரிசு இல்லாத சொத்து உனக்கு என்ன போச்சு? 3000 ஏக்கர் நிலத்துல ஆனந்தகுமாருக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? பின்னாடி எந்த அரசியல் பலம் இருக்கு? ஹைகோர்ட்டு தீர்ப்பை மறைச்சு கீழ்கோர்ட்ல நடக்கிற சிவில் கேஸுங்க நடக்கிற கேஸுங்கள்ல இதுக்கு பின்னாடி அரசியல் செடி இருக்கா இல்ல கட்டப்பஞ்சாயத்து செடி இருக்கா? இதெல்லாம் ஆராய வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. இந்தியா முழுவதுமே தமிழ்நாட்டில் குறிப்பா நீர்நிலை ஆக்கிரமிப்பு பகுதிகள், அரசு புறம்போக்கு நில பகுதிகள், இது போன்ற நிலங்கள்ல தான் ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. சில கோவில் சொத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. அதுக்கு தரவாடகை என்னவோ கொடுத்து விவகாரத்தெல்லாம் முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் வந்து மகாராஜா சமுத்திரம் கிராம மக்கள் பட்டுக்கோட்டை அவங்க ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. என்ன அந்த போராட்டம்னு கேட்டீங்கன்னாக்கா விசித்திரமான போராட்டம். பட்டுக்கோட்டை தனிநபர் ஒருவர் 3000 ஏக்கர் நிலத்துக்கு உரிமை கொண்டாடி ஊர் மக்களை மிரட்டுவதாக புகார் எழுதியிருக்கு. அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த காக்கேராவ் சகப் குடும்பத்தை சேர்ந்த ரவி ஆனந்தகுமாரி அது தாண்டவம் மக்கள் விரோத தாண்டவம் ஆடுறாரு. அவர் கிளியராக சொல்ல போனோம்னாக்கா மாதுரி அக்பாய் அம்மணி என்கின்ற பெயரை அறக்கட்டளை தொடங்கி சுமார் 2942 ஏக்கர் நிலத்தை வந்து பத்திரப்பதிவு செய்து அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. சாகுபடி ஆகிறதுலாம் அந்த கோயிலுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதில் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா 1971 நீதிமன்றத்தில் 540 வழக்குங்க போட்டிருக்காங்க. ஒரு வழக்கு 2 வழக்கு இல்லை, 542 வழக்குங்க போட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. 1971 இன்னைய வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. 1979 உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் நீதிபதி ஏமாற்றி ஒருதலை பட்சமாக தீர்ப்பை வைத்துக்கொண்டு வீடுகளை இடிக்க கண்டித்தான். சட்டப்படி இடம் வாங்கி பதிவுத்துறை மூலமாக பதிவு செய்திருக்காங்க. ஆக்கிரமிப்பாளர்களை என்க்ரோச்மெண்ட்னு சொல்கிறவங்க வருவாய்த்துறை அதிகாரி மூலம் பட்டா பெற்றுப்படுகிறது. அரசு வங்கிகள் மூலம் கடன் பெற்றிருக்கின்றனர். நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் வீடுகள் கட்டி வீட்டு வரி, தண்ணீர் வரி, தொழில் வரி போன்ற இது நாள் வரை முறையாக செலுத்தி வர்றாங்க. இவங்களை வந்து காலி பண்ண சொல்லி விவசாய நிலங்களையும் 10,000 குடும்பங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிற சூழ்நிலை உருவாகி போச்சு. என்னடான்னு கேட்டீங்கன்னா மேல்கோர்ட்டு தீர்ப்பை ஹைகோர்ட்டு தீர்ப்பை மறைச்சு கீழ்கோர்ட்டில் நடக்கிற சிவில் கேஸுங்க நடக்கிற கேஸுங்களில் ஒரு அம்மணி நீதிமன்றத்தில் இருந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை வச்சு ஏஷியன் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் போய் ஒரு தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இதில் விவகாரம்னு கேட்டிங்கன்னாக்கா அராஜக போக்கு தாண்டவம் அதிகமாகிடுச்சு. இந்த மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து வேற யாரும் இல்லை, ஒரு பட்டுக்கோட்டில் ஒரு ராஜாங்க வீட்டில் வேலைக்கு வந்திருக்காரு. அவங்க அப்பா அவரு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. அது வழியாக அந்த குடும்பத்தில் வேற யாரும் வாரிசு இல்லாததுனால இவங்க எல்லாம் வாரிசாக வந்து இவர் எங்கள் அறக்கட்டளைக்கு சொந்தமான லேண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பூதாமரத்தை கொளுத்திக்க இருக்கலாம். அதில் வந்து அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலமா இருக்கலாம், வாரிசு இல்லாத நீ வாரிசு நிர்ணயம் பண்ணலாம், எல்லாம் ஓகே. ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சு. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகு கீழ் நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் கட்டுப்பட்டாரு. இவர் அனாவடித்தனம், அராஜகத்தனம். 3000 ஏக்கர்னா கட்ட பஞ்சாயத்துக்காரங்க
கேட்கவா வேணும்? ஒரு கிராமமே சோகா பண்ணலான்னு பிளான் பண்ணி இறங்கி ஒரு யுத்த கட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த தகவலை வந்து 3 சட்டமன்ற தொகுதி உறுப்பினருங்க, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினருங்க மாண்புமிகு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் முதல்வரும் தஞ்சாவூர் கலெக்டரை கூப்பிட்டு எவிஷன்லாம் பண்ணாதீங்க, என்ன எது நடவடிக்கை சட்ட வல்லுநர்களோட ஆலோசித்து அதுக்கு என்ன பண்ணணும்லாம் பண்ணலாம். இப்போ அவசரப்பட்டு எந்த ப்ரொடெக்டேஷனும் அதை கொடுக்கக்கூடாது, எவிஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால தரப்பட்டிருக்கேன். அரசாங்கம் செஞ்சிருக்கு. வாரிசு இல்லாத சொத்து உனக்கு என்ன போச்சு? 3000 ஏக்கர் நிலத்தில் நீ எடுக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த ஆனந்தகுமாருக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? பின்னாடி எந்த அரசியல் பலம் இருக்கு? ஏதோ ஒரு அரசியல் பலம் இருக்க போய் தான் தூங்கிக்கா 71லேருந்து இன்னி வரைக்கும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. 79 ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பை மறைச்சு கீழ்கோர்ட்டில் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு யாரோ ஒரு ஜட்ஜு புதுசாக வந்தவங்க என்ன இதுன்னு விளாவலியாக இது பண்ணாமல் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு தான் சொன்னேன்னு. சிவில் சட்டப்படி 14 ஏக்கர் அடுத்தவன் நிலத்தில் என்ஜாய்மெண்ட் இருந்தாலே அனுபவ பாத்தியம் வந்து என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் வந்து யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துடுது. சிவில் சட்டப்படி 14 வருஷம். இது 71லேருந்து நடக்குது கேஸு. ஏறக்குறைய 55 வருஷம் நடக்கிற கேஸில் இப்போ போய் இவ்வளோ பெரிய ஓஷனை காலி பண்ண போகிறாராம். இதுக்கு பின்னாடி அரசியல் சதி இருக்கா இல்லை கட்ட பஞ்சாயத்து சதி இருக்கா? இதெல்லாம் ஆராய வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. அரசாங்கம் அதனுடைய கடமையை செய்யும். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொத்து தகராறு இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்னு அந்த ஊர் மக்கள் நம்புது. அந்த ஊர் மக்கள் அனைவரும் தமிழக முதல்வரை நம்புகிறாங்க. முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.